ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் மகிழ்பிறை குக்கிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொத்தமல்லி புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொத்தமல்லி புதினா சட்னி நம்ம சப்பாத்திலையும் நம்ம வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்சு கூட சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி கொத்தமல்லி புதினா சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பூண்டு, தக்காளி, வரமிளகாய், தேங்காய், சின்ன வெங்காயம், சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி புதினா எடுத்துக்கலாம். ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு அதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா செவந்து வரணும் பூண்டு. நல்லா 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாட்டுக்கும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சட்னி. சின்ன வெங்காயமும் நல்லா செவந்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்லா செவந்து வரணும், அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது செவந்து வந்ததும் அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தனித்தனியாக வதக்கி எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லா வதங்கும், எல்லாமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சட்னி. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் நல்லா வெந்து வரணும், எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துச்சுன்னா தான் நமக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி. நல்லா தொக்கு பதத்துக்கு வந்ததும் அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். அடுத்து கொத்தமல்லி புதினா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்லா வணங்கணும், அந்த ஒரு பச்சை ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி புதினாவும் நான் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொத்தமல்லி புதினாவில் மண்ணெலாம் அதிகமாக இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அப்புறம் வணக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதையும் தனியாக ஒரு பிளேட்டில், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி புதினாவை தவிர மீதி மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, சட்னி நல்லா இருக்காது. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு கொரகொரப்பாக இருந்தால் போதும். அடுத்து கொத்தமல்லி புதினா வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் ஆறுனதுக்கப்புறம் அதையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.